லயோலா கல்லூரியில் சேர்ந்து படித்து கொண்டிருக்கிறேன். மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைச்சது. இதுவரைக்கும் எங்கள் குடும்பத்திற்கு தெரியாது. நான் அப்பொழுதும் சொல்லாமல் கல்லூரியிலே சொல்லி என்னுடைய டிசி இதெல்லாம் வாங்கி கொண்டு கிராமத்திற்கு திருப்பி எப்படி வந்தேனோ அப்படியே போகிறேன். ஒரு 2 மாதங்களுக்கு. வீட்டுக்கே சொல்லாம மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போறீங்க. ஆனால் வீட்டில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மருத்துவக் கல்லூரிக்கெல்லாம் வேண்டாம். ஏன்னா அப்பொழுது ஒரு மருத்துவருக்கு உதாரணமாக 480 ரூபாய் சம்பளம். என்னுடைய தந்தை சொன்னார், உனக்கு நானே மாதம் 1000 ரூபாய் தருகிறேன் என்று. என்னுடைய தாத்தா அவர் நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 இன்னையிலிருந்து உனக்கு மாதம் தனியாக கொடுக்குறேன், நீ எல்லாம் மருத்துவக் கல்லூரியெல்லாம் வேண்டாம், அது என்ன மருத்துவ படிப்பு. ஒரு பஞ்சாயத்தில் இந்த மாணவனை நம் கிராமத்தில் இருந்து படிப்பதற்கு அனுப்பலாமா என்று ஒரு பஞ்சாயத்தில் ஒரு எதிர்ப்பு ஆதரவு 2 இருந்தது. அவர்களுக்கு என்ன இருக்கிறதோ அதை வைத்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் அரசு உதவி பெறுகிறோம். உதாரணத்துக்கு தமிழ்நாடு அரசு காப்பீடு திட்டத்தில் அவர்களுக்காக நாங்கள் போராடி பணம் பெற்று கிடைத்த பணத்தை வைத்து மருத்துவம் செய்வது ஏறத்தாழ 40% எங்களுடைய நோயாளிகள் செலவே செய்யாமல் மருத்துவம் செய்பவர்களுக்கு தான். இவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இருக்கிற ஒரு மருத்துவமனையில் இலவச மருத்துவம் செய்வது அநேகமாக ஏறத்தாழ எங்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் சண்முகா மருத்துவமனையுடைய ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் டாக்டர் பன்னீர்செல்வம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நிறைவாக இருக்குது சார் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது. ஒரு காலத்தில் வந்து ட்ரீட்மெண்ட், அதுவும் பெரிய அளவில் ட்ரீட்மெண்ட்னா சென்னை போகணும், இல்லை வந்து கோயம்புத்தூர் போகணும், இல்லை பெங்களூர் போகணும். அதை தாண்டி இன்னைக்கு சேலத்திலேயே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்க மாதிரி ஒரு மருத்துவமனையை வந்து உருவாக்கியிருக்கீங்க, சண்முகா மருத்துவமனை. இதோட ஆரம்பம் அதை பற்றி சொல்லுங்கள் சார், உங்கள் ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள் சார். வணக்கம். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவம் என்று சொன்னால் என்ன என்று ஒரு கேள்வி எழுதும் பொழுது மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார், எப்பொழுது கிராமத்து மக்கள் நகரத்தை நோக்கி வந்து மருத்துவம் செய்வதை நிறுத்தி மருத்துவம் கிராமத்து மக்களை நோக்கி செல்கிறதோ அன்றைக்கு தான் இந்த மருத்துவம் முழுமையடையும் என்று அவர் சொல்லிய கருத்து நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதே அது ஆழமாக பதிந்தது. நீங்கள் ஸ்கூலிங் எல்லாமே சேலம் தானே சார்? ஸ்கூல் வனவாசி கிராமம். ஓகே. வனவாசி என்கிறது ரொம்ப மிகச்சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் அப்பொழுதுதான் அந்த ஹை ஸ்கூல் தொடங்கப்பட்டது. அதிலே நாங்கள் எல்லாம் படித்து கொண்டிருந்தோம். அரசு பள்ளியில் தான் படிச்சிருக்கீங்க? அரசு பள்ளி. அப்பொழுது முழுவதுமாக தனியார் துறையிலேயே எந்த கல்விக்கூடங்களும் இல்லை. ஓகே. அனைத்துமே அரசு சார்ந்தது தான். 1967 நான் பள்ளிக்கூடத்தினுடைய படிப்பை முடித்துவிட்டு 68 கல்லூரியில் சேர்ந்தேன், பியூசி. பிறகு அங்கிருந்து என்னுடைய தந்தையார் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், அதனால் வந்து நாமளும் அது மாதிரி டெக்ஸ்டைல் பிஸ்னஸுக்கு போக வேண்டும் என்று பிரியப்பட்டு ஆங்கில அறிவு வளர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக சென்னை லயோலா கல்லூரியில் சேர்ந்து கொள்ள சொன்னார். அது பல முயற்சிகள் பிறகு அங்கு எனக்கு பிஎஸ்சி சேர்ந்தேன். இங்கிலீஷ் நாலேஜ் வளர்த்துக்கணும் மட்டுமே வெறும் இங்கிலீஷ் நாலேஜ் வளர்த்தணுங்கிறது மட்டும்தான். ஏன்னா மேற்படிப்புக்கெல்லாம் இந்த மாதிரி கல்லூரியெல்லாம் சேர்த்தக்கூடிய அபிப்பிராயமே இல்லை. ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் என்னுடைய ஆர்வத்தின் பேரில் மருத்துவக் கல்லூரிக்கு நான் போட்டிருந்தேன். உடனே வீட்டுக்கு தெரியாமல் நான் மட்டுமே போட்டேன். பிறகு உடனடியாக இன்டர்வியூ வந்தது. இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி மருத்துவக் கல்லூரியில் அவ்வளவு போட்டி இருந்த சமயத்திலும் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட முடிந்தது. எந்த மெடிக்கல் காலேஜ்? அப்பொழுது கோயம்புத்தூர். எப்படி என்றால் இந்த சேலத்தை சார்ந்த அனைத்து 5-6 மாவட்டங்களும் கோவை மருத்துவக் கல்லூரிக்கு தான் சேர வேண்டும் என்றால் அப்பொழுதுதான் கோவை மருத்துவக் கல்லூரி முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. அதனால் என்னுடைய மதிப்பெண்கள் D+ என்பது அப்பொழுது ஒரு மாவட்ட அளவில் நல்ல மதிப்பெண். அதனால் நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சேரலாம் என்று இருந்தேன். ஆனால் அந்த சட்ட ரீதியாக கோவை மருத்துவக் கல்லூரியில் தான் சேர வேண்டும் என்றால் நானும் போய் பார்த்தேன். எனக்கு பிடித்திருந்தது கோவையினுடைய கிளைமேட் எல்லாம். உடனே அங்கே சேர்ந்தேன். அதுக்கு முன்னாடி நான் மருத்துவக் கல்லூரி கிடைத்தவுடன் என்னுடைய கிராமத்திற்கு சென்றேன். பெட்டி படுக்கையோடு திரும்பி செல்லுகிறேன். உடனே இல்லை, அதாவது லயோலா கல்லூரியில் சேர்ந்து படித்து கொண்டிருக்கிறேன். மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைச்சது. இதுவரைக்கும் எங்கள் குடும்பத்திற்கு தெரியாது. நான் அப்பொழுதும் சொல்லாமல் கல்லூரியிலே சொல்லி என்னுடைய டிசி இதெல்லாம் வாங்கி கொண்டு கிராமத்திற்கு
திருப்பி எப்படி வந்தேனோ அப்படியே போகிறேன். ஒரு 2 மாதங்களுக்கு வீட்டுக்கே சொல்லாம மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு மெடிக்கல் காலேஜ். வாங்கிட்டு வீட்டுக்கு போறீங்க. ஆனால் வீட்டில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மருத்துவக் கல்லூரிக்கெல்லாம் வேண்டாம். ஏன்னா அப்பொழுது ஒரு மருத்துவருக்கு உதாரணமாக ரூ. 480 சம்பளம். என்னுடைய தந்தை சொன்னார், "உனக்கு நானே மாதம் ரூ. 1000 தருகிறேன்" என்று. என்னுடைய தாத்தா, அவர் "நான் ரூ. 1000 குடுக்கிறேன். 2000 இன்னையிலிருந்து உனக்கு மாதம் தனியா கொடுக்குறேன். நீ எல்லாம் மருத்துவக் கல்லூரிலாம் வேண்டாம். அது என்ன மருத்துவ படிப்பு? இப்ப எல்லாம் டாக்டர் அசிங்கம்." சீட்டுக்காக தான் இப்போ லைன்ல இப்ப நிக்கிறாங்க சார். இப்ப அன்னைக்கு யாருமே அத பிரியப்படவில்லை. அது ரொம்ப இந்த நகரத்தில் இருப்பவர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரிந்தது. கிராமத்து மக்களுக்கு தெரியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். பிறகு அ அந்த ஊரிலே இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்ப்புகள் கிராமத்து மக்கள் மத்தியிலும். உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் உட்கார்ந்து பொதுக்குழு மாரி கிராமத்து மக்கள் எல்லாரும் கூடி ஊர் பஞ்சாயத்து. ஊர் பஞ்சாயத்திலே இந்த மாணவனை நம் கிராமத்திலிருந்து படிப்பதற்கு அனுப்பலாமா? என்று ஒரு பஞ்சாயத்தில் ஒரே எதிர்ப்பு, ஆதரவு 2 இருந்தது. ஆனா ஊர் தலைவர் மதிப்புக்குரிய கந்தசாமி செட்டியார் அவர்கள், "இல்ல அவர் படிக்கட்டும். நம்ம கிராமங்களிலிருந்து இதுவரைக்கும் யாருமே வெளிய போயே படிக்கல. அதுவும் மருத்துவக் கல்லூரிக்கு நேரடியாக போகிறார் என்று சொன்னா, நம்ம ஊருக்கு தானே அது பெருமை" என்று சரி முடிவு எடுத்தார்கள். பிறகு என்னை அனுப்பி வைத்தார்கள். இதுதான் மருத்துவக் கல்லூரியிலே எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள், அதற்கு மத்தியிலே எதிர்ப்புகள், அதையெல்லாம் மீறி கல்லூரியிலே இந்த ஊரே கூடி முடிவெடுத்து உங்கள அனுப்பிச்சிருக்காங்க. அதுதான் இப்பொழுது நினைத்தால் வேடிக்கையாக இருக்கும். அப்புறம் மருத்துவக் கல்லூரியில் படித்துவிட்டு, அந்த மருத்துவக் கல்லூரியிலே நான் கல்லூரியிலே முதல் பரிசு பெற்று வெற்றி அடைந்தேன். அ அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் மாஸ்டர் இன் சர்ஜரி என்ற மேல் படிப்புக்காக அறுவை சிகிச்சை நிபுணராக அதற்கு போட்டேன். அதுவும் உடனடியாக கிடைத்தது. என்ன இதில் வேடிக்கை என்றால், எனக்கு 15 வயதிலேயே நான் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு சென்று விட்டதனால், மருத்துவக் கல்லூரியில் சேர்த்துவதற்கு ஆட்சேபனை கொடுத்தார்கள். ஏனென்றால் அப்பொழுது 15 1/2 வயது தான். எப்படி மருத்துவக் கல்லூரியில் சேர்த்துவது என்று. பிறகு ஏதோ ஒரு யோசனையில் சேர்த்துக் கொண்டார்கள். 22 முடிந்து 23 வயதிலேயே நான் எம்.எஸ் படிக்க போய்விட்டேன். பிஜி போயிட்டீங்க. ஆமா. அங்கேயும் எப்படி ஏன்னா என்னோடு எம்.எஸ் படித்தவர்கள் எனக்கு அடுத்த வயது உடையவரே 40. நான் 23. அப்பல்லாம் எல்லாருமே ஒரு 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் அரசு துறையிலே வேலை செய்துவிட்டு தான் மேற்படிப்பு வருவார்கள். ஏனென்றால், நாங்கள் படித்து முடிக்கும் பொழுது எங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுத்துருவாங்க. எங்க வகுப்பிலே ஒரு 35 பேர் நாங்கள் ரெகுலர் பாஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் வந்தோம். அப்ப 29 பேருமே அரசு பணியிலே சேர்ந்து விட்டார்கள், என்னை தவிர. நான் அதிலேயே எழுதி கொடுத்து விட்டேன். நான் அரசு பணியில் சேருவதற்கு விருப்பமில்லை என்று எழுதி கொடுத்து விட்டேன். அப்ப உங்களுக்கு என்ன சார் மைண்ட் செட் இருந்துச்சு? அரசு பணினா அப்ப அரசு பணினாவே எல்லாத்துக்கும் வந்து அது வீட்லயும் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியான பணியாக செய்ய முடியாது. காரணம் என்னன்னா, உங்களுடைய மனப்பக்குவம், எண்ணங்களுக்கு மறு அரசு ஒத்துழைக்காது. அவர்கள் வைத்திருக்கிற அந்த மருந்து, மாத்திரையை வைத்து தான் நீங்கள் மருத்துவம் செய்யணும். நோயாளிக்கு என்ன மருந்து தேவையோ, அது அரசு மருத்துவக் கல்லூரிகளோ, அப்ப கல்லூரிகளிலோ இருந்த அந்த ஃபெசிலிட்டில ஒண்ணுமே ப்ரொவைட் இல்லை. பண்ண முடியாது. ஒரு 4 மாத்திரைகள் வைத்துக்கொண்டு, ஒரு 150, 200 நோயாளிகளை ஒவ்வொரு மருத்துவரும் பார்க்க வேண்டிய சூழ்நிலையை நான் பார்த்திருக்கிறேன். அதனால் அதில் எனக்கு பிரியமில்லை, உடன்பாடும் இல்லை. பிறகு எம்.எஸ் படிப்பிலே மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தங்கப் பதக்கம் பெற்று அங்கு நான் வெற்றி அடைந்தேன். அதை கேள்விப்பட்டு பெங்களூரில் சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா மருத்துவமனையில் இருந்து வந்து என்னை நேரடியாக சந்தித்து, "நீங்கள் உடனடியாக பெங்களூர் வந்து சேர வேண்டும். எங்கள் மருத்துவமனையை பார்த்துக் கொள்ள வேண்டும்" என்று அழைத்தார்கள். தமிழ்நாட்டிலே மருத்துவக் கல்லூரியிலே படிப்பதற்கே எதிர்ப்பு கொடுத்தவர்கள், எங்கே நம்மை கர்நாடகத்துக்கு அனுப்பப் போகிறார்கள் என்று நான் நினைத்தேன். இல்ல நீங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் வீட்ல எந்த எதிர்ப்பும் சொல்லாம இருந்தாங்க அது சார். அப்பா, அம்மா. இந்த எதிர்ப்பெல்லாம் சேர்த்துற வரைக்கும் தான். சேர்த்து முடித்த உடனேயே எதிர்ப்புகள். அதற்கப்புறம் என்னுடைய துறையை பார்த்துவிட்டு அவர்கள் ஆதரவு தான் கொடுத்தார்கள். அதில குறிப்பாக என்னுடைய தாயார் அதிலே ஒருமித்த கருத்து. மருத்துவராகத்தான் ஆக வேண்டும் என்று. பிறகு பெங்களூரில் சிஎஸ்ஐயில் சேர்ந்தவுடன், அங்க நான் போய் சேர்ந்தேன். எனக்கு 24 1/2 வயதிலே சீஃப் டாக்டர், ஹெச்ஓடி. எனக்கு கீழ் 6 மருத்துவர்கள். எல்லோரும் 60 வயதை தாண்டியவர்கள். 24 வயசுல சீஃப் நான் டாக்டர். 24 வயது சீஃப் டாக்டர். எனக்கு அசிஸ்டன்ட்ஸ் 60 வயது. எனக்கே ஒரு நடுக்கமாக இருந்தது. நான் சொல்லிவிட்டேன். நான் எம்.எஸ் படிப்பிலே தங்கப்பதக்கம் பெற்றிருக்கலாம். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்கள் தான் 6 பேரும் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நான்
என்னுடைய சொந்த ஊர், பிறந்த ஊர். மண்ணுக்குத்தான், சேலத்திற்காகத்தான் நான் சென்று மருத்துவம் செய்யவிருக்கிறேன். அதனால எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளை என்னை பொறுத்தவரை நீங்க பார்க்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நான் வயதில் சிறியவனாக இருந்தாலும், நல்ல பணிவோடு சொல்லியதை அவர்கள் விரும்பினார்கள். அதேபோல அவர்களும் எனக்கு நல்ல ஊக்கம் கொடுத்து, இரவு பகலாக ஏறத்தாழ 2 ஆண்டுகளிலே ஒரு 10,000 அறுவை சிகிச்சைகள் பெங்களூரில் மட்டும் நான் செய்தேன். பிறகு எம்.என்.ஏ, எம்.எஸ் என்ற படிப்பு, அதுதான் நம்முடைய இந்திய நாட்டிலே முதல் தர டிகிரியாக இருந்தது. சண்டிகார் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். அதில் தான் இந்திய அளவில் எல்லோரும் கலந்து கொள்ள எல்லா மேல் படிப்பும் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தர சான்றிதழ் கொடுப்பதற்கு இந்த நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாம் அவர்கள் நடத்தக்கூடிய இது. இது உலக அளவில் அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரு டிகிரி. உடனே நான் அதற்கு சேர்ந்தேன். 4 ஆண்டுகள், அதாவது 3 ஆண்டுகள் எம்.எஸ் படிப்போம். 1 ஆண்டு அங்கே வேலை செய்ததை வைத்து நான் 4வது ஆண்டாக அப்ளை செய்தேன். என்னுடைய அதிர்ஷ்டம் அதற்கும் தேர்வு செய்யப்பட்டு நான் சண்டிகர் போய் அங்கே எம்.என்.ஏ, எம்.எஸ் படிப்பு சேர்ந்தேன். நாங்கள் 64 பேர் இந்திய அளவிலே அதிலே கலந்து கொண்டோம். 2 பேர் தான் பாஸ். 62 பேர் ஃபெயில் ஆனார்கள். அதனால் ரொம்ப ஒரு உத்வேகமாக இருந்தேன். பிறகு உடனடியாக மறுபடியும் பெங்களூரே வந்தேன். அதற்குள் சேலத்தில் மருத்துவமனை தொடங்க வேண்டும். என்னுடைய எண்ணங்கள் படி தனியார் மருத்துவமனை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று ஒரு 20 படுக்கைகள் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய மருத்துவமனையை தொடங்கினோம். இந்த இடத்துலயா சார்? சேலம் செகண்ட் அக்ரஹாரம். ஓகே. பிறகு அப்படியே அது உடனடியாக வளர்ச்சி. அது அப்பொழுது முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் நான் அழைத்திருந்தேன். அவரே வந்து திறந்து வைத்துவிட்டு சென்றார். உடனடியாக 1 மாதத்திலேயே மருத்துவமனையில் இடம் பெற்றவில்லை. அப்படியே சென்று கொண்டிருந்தது. பிறகு 2 மாடி கட்டடம் 3 மாடியாக மாறியது. 40 பெட்டுகள் ஏற்பாடு செய்தோம். அப்பொழுதும் எங்களால் வருபவர்களுக்கு உண்டான முழுமையான மருத்துவம் தர முடியும். ஏனென்றால் அப்பொழுது எந்த மருத்துவமனைக்குள் மருத்துவர் இருப்பார், நோயாளிகள் வருவார்கள். வேறு ஒவ்வொரு சோதனை ஏதாவது செய்ய வேண்டும் என்றால், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என்று சொன்னாலேயே அழுது விடுவார்கள். ஐயோ, எனக்கு எக்ஸ்ரே எடுக்கிற அளவுக்கு நோய் முத்தி விட்டதா என்று ஒரு காலகட்டம். நான் சொல்வதெல்லாம் ஒரு 45 ஆண்டுகள், 1981. பிறகு இங்கே சாரதா கல்லூரி சாலையிலே என்னுடைய தந்தையார் தான் ஒரு காலகட்டத்தில் இந்த மருத்துவமனையெல்லாம் எதிர்காலத்தில் மக்கள் மத்தியிலே எடுபடாது, அதனால் இங்கே நாம் செல்வோம் என்று நான் வந்து பார்த்தேன். ஒரே பயமாக இருக்குது. ஏன்னா வெறும் காடாக இருந்தது. எங்கேயுமே சுற்றி வட்டாரத்தில் வீடுகளே இல்லை. நான் அங்கே அக்ரகாரங்கிறது ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு காட்டு பகுதி, அது எல்லாம் கொய்யா தோப்பு என்று இந்த இடத்தை சொல்லுவோம். ஆனால் அவருடைய என்னன்னா ஐயா, என்னுடைய தந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு தந்தை பெரியாரோடு கூட இருப்பவர், திராவிட இயக்கத்தை சார்ந்தவர். அதனால் அவருடைய நோக்கம் எதுவாக இருந்ததுனால் சரியாக இருக்கும் என்று முடிவு செய்து இங்கே மருத்துவமனையை கட்டினோம். எப்போ சார் கட்டினது? இது கட்டி முடித்து 1993 மருத்துவமனைவே முழுமையாக. அப்பொழுது ஓராண்டு அதையும் நடத்தி கொண்டு இதையும் நடத்தினேன். ஆனால் முடியவில்லை. இதனால் அங்கே சுத்தமாக இன்னொரு மருத்துவர் கொடுத்து விட்டு இங்கே வந்து முழுமையாக நாம் 1993 தொடங்கினோம். தொடங்கி இப்போ இப்போ 2024 வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கு. பயணம் வந்து 50 ஆண்டுகளாக போய்க்கொண்டு என்னுடைய கருத்து பிறகு 1974 மருத்துவராகி இன்னைக்கு 50வது ஆண்டு. காலையில் நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்ததுலேருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக தனியார் மருத்துவமனைனாலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிடில் கிளாஸுக்கு மேலே இருக்க மக்கள் தான் போய் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போக முடியும். ஆனால் இங்கே காலையில் நான் பார்த்துறது வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஒரு சாமானிய மக்கள் அவங்க வாட்டில் பஸ்ஸில் வரவங்க பார்த்தாவே தெரியுது அவங்க ஒரு ஏழ்மையான குடும்ப பெண். எங்களுடைய மருத்துவமனையினுடைய நோக்கமே மருத்துவம் சாமானியர்களுக்கு போய் சேர வேண்டும். அவர்களுக்கு என்ன இருக்கிறதோ அதை வைத்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் அரசு உதவி பெறுகிறோம். உதாரணத்துக்கு தமிழ்நாடு அரசு காப்பீடு திட்டத்தில் அவர்களுக்காக நாங்கள் போராடி பணம் பெற்று கிடைத்த பணத்தை வைத்து மருத்துவம் செய்வது. ஏறத்தாழ 40% எங்களுடைய நோயாளிகள் செலவே செய்யாமல் மருத்துவம் செய்பவர்கள் தான். இவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இருக்கிற ஒரு மருத்துவமனையில் இலவச மருத்துவம் செய்வது அநேகமாக ஏறத்தாழ எங்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அது மட்டும் இல்லை, எங்களது ஒரு 30 கம்பெனிகள் அங்கீகாரம் செய்திருக்குது. ஒரு இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இசிஹெச்எஸ் ரிட்டையர்டு மிலிட்ரி பீப்புள், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இப்படியாக தமிழ்நாட்டை சார்ந்த கம்பெனிகளோ
அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தை சார்ந்ததுக்கோ நாங்கள் அப்ரூவல் வாங்கினோம். அதனால மீதி 40% நோயாளிகள் கம்பெனியிலிருந்து நேரடியாக வந்து மருத்துவம் செய்து கொண்டு செல்வார்கள். நாங்கள் கம்பெனிக்கு அப்புறம் பில்லை அனுப்பி அதை கூடிய தொகை அவர்கள் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும். ஆக பணம் கொடுத்து மருத்துவம் செய்து கொள்பவர்கள் நம் சண்முகா மருத்துவமனையை பொறுத்தவரைக்கும் 20% தான். ஸோ அதே போல புற்றுநோய் துறையில இன்னைக்கு வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்னாவே பார்த்தீங்கன்னா, இப்ப சென்னையில வராங்க. அதேபோல புதுச்சேரி போணும். அது இல்லைன்னா கொஞ்சம் காசு இருக்கவங்க, வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க ஃபாரின் போய் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு சேலத்துல புற்றுநோய்க்குன்னு ஒரு தனியா ஒரு துறைய உருவாக்கி, அதுல வந்து புதுசு புதுசா நவீன தொழில்நுட்பங்கள்லாம் வந்து பயன்படுத்துற எண்ணம் எப்படி உங்களுக்கு இருக்கு? அதாவது எங்கள் ஊரிலே என்னுடைய உறவினர் ஒருவர், அவருக்கு வயிற்று வலி. அவர் வந்து சேலத்தில் பார்த்துவிட்டு புற்றுநோய் என்று சொல்லிவிட்டார். நான் அப்பொழுது பள்ளிக்கூடத்தில படித்திருந்தேன். அந்த புற்றுநோய்னா என்னன்னே தெரியாது. ஆனா அவரு அதை தெரிந்தவுடன் உடனே ஒரு பத்திரம் எழுத ஆரம்பித்தார். "என்ன பத்திரம் எழுதுறீங்கன்னா?" "உயில் எழுதுறேன்ப்பான்னாரு." "எதுக்காகன்னா?" "எப்படியும் நான் சாகப் போறேன். அதனால் உடனடியாக உயில் எழுதி வைக்கிறேன்." ஆக அந்த காலகட்டத்திலே பார்த்தீர்கள் என்றால், புற்றுநோய் வந்துவிட்டால் நாம் இனி பிழைக்கப் போவதில்லை. நம்முடைய வாழ்வின் முடிவு என்ற எண்ணத்தை மக்கள் ஆழமாக பதிந்தார்கள். அது பரவக்கூடிய நோய். அடுத்து குடும்பத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் வந்துரும். அப்படியெல்லாம் பல்வேறுவான தவறான எண்ணங்கள் இருந்தது. அப்பயே எனக்கு மனதில் மருத்துவராக நாம் ஆனால் புற்றுநோய்க்கு முக்கிய மருத்துவ சிகிச்சை தரக்கூடிய ஒரு பகுதியை நாம் கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எழுச்சி ஏற்பட்டது. அதனால் உடனடியாக இங்க வந்து தொடங்கியவுடன் சேலம் புற்றுநோய் நிலையம் தொடங்கப்பட்டது. இப்ப கோபால்ட் யூனிட் என்கிற ஒரு சாதாரண கரண்ட் ட்ரீட்மெண்ட் என்று தமிழ்ல சொல்லுவாங்க. கீமோதெரபின்னு சொல்லுவாங்கல்ல அதுவா? இல்ல கரண்ட் கரண்ட் ட்ரீட்மெண்ட்னா தெரப்பி. கதிர்வீச்சிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் கோபால்ட். அதாவது அந்த புற்றுநோய் இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த கதிர்வீச்சு குடுத்தால், அந்த பகுதி சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் சேர்ந்து தீய்ந்து விடும். பெரும்பாலும் வைத்தியத்தில் சாபவர்களே அதிகம் என்கிற அளவிற்கு அந்த கதிர்வீச்சு இருந்தது. பிறகுதான் இது நம்முடைய மக்களுக்கு செய்யக்கூடிய பணியிலே சிறப்பானதாக இல்லை என்று முடிவு எடுத்துவிட்டு, பிறகு லீனியர் ஆக்சிலரேட்டர் என்பதை நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த கொண்டு வந்தோனே அதில வந்து என்ன அதற்கும் இதற்கும் என்னவென்றால், அதற்கு முன்ன அரசு மருத்துவமனையில ரேடியம் என்பது தான் கொடுப்பார். அது இன்னும் மோசம். அது ஏற்படக்கூடிய எரிச்சல் வலியிலேயே நோயாளி தற்கொலை கூட செய்து கொள்வார்கள். அந்த புற்றுநோயை சமாளிப்பார்கள். மருத்துவத்தை சமாளிக்க முடியாது. புற்றுநோய் சிகிச்சை முறைய வந்து அவங்க சிகிச்சை தாங்கிக்க முறைய முடியாது. தாங்கவே முடியாத அளவுக்கு இருந்தது. இப்ப இந்த லீனியர் ஆக்சிலரேட்டர் என்ற அந்த கருவியை கொண்டு வந்த பிறகு, இந்த புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்டுக்காக என்னென்னலாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கோ, என்னென்ன அத உண்டோ அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அநேகமாக இன்றைய அளவில் உலகளவில் என்ன தரம்? இப்ப சேலம் இப்ப நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் அடையாறு புற்றுநோய் நிலையம் என்று சொன்னால், அநேகமாக ஏறத்தாழ அதற்கும் நம்முடைய சேலம் புற்றுநோய் நிலையத்தில் இருக்கிற வசதிகளுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். சண்முகா மருத்துவமனை மூலியமா நீங்க வந்து சேவை மனப்பான்மையில நெறைய மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ் வந்து மக்களுக்கு வாங்கிட்டு வரீங்க. ஆனாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த புற்றுநோய் சிகிச்சை முறைகள்லாம் வந்து மேல்தட்டு மக்கள் மட்டும் தான் அத அணுக முடியும். சராசரியா இருக்கக்கூடிய மக்கள் வந்து அத அணுகுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல சார். அத பத்தி சொல்லுங்களேன். அது இந்த புற்றுநோய் சிகிச்சைய கட்டாயமாக வந்து எல்லா தரப்பு மக்களும் இப்ப அணுகக்கூடியதா எங்க இருக்கா? நம்முடைய மருத்துவமனையை பொறுத்தவரைக்கும் அதை தான் சொன்னேன். அவர்களுக்கு அரசு உதவி கொடுக்கிறது. ஓரளவுக்கு. அவர்களால் முடிந்தால் ஒரு செலவு செய்யலாம். இல்லை என்றாலும் முழுமையாக அ இலவச மருத்துவ சிகிச்சை ஒருபுறம் நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த மக்களுக்கும் எங்களை பொறுத்தவரை அ புற்றுநோய் என்ற அந்த வியாதி மட்டும் இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். மருத்துவம் இல்லை என்ற பேச்சுக்கே எங்கள் மருத்துவமனையில் இல்லை. இருப்பவர்கள் கொடுக்கிறார்கள். இல்லாதவர்களை விடுகிறோம் என்கிற வகையில் தான் இந்த மருத்துவமனை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இத்துணை நோயாளிகள் தங்கள் வந்து உள்ளே நுழைந்து விட்டால் எப்படியும் நமக்கு மருத்துவம் உண்டு. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்ப 30 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் அதற்கு முன்னே மருத்துவ சேவையில இன்னைக்கு வந்துகிட்டு, என்ன எதுக்காக வந்தீங்க? தலைமுறை தலைமுறையா உங்ககிட்ட வந்துட்டு இருக்கோம். தலைமுறையா 4 தலைமுறை கூட நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் எதுக்காக வந்தீங்க? சும்மா உங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தாங்க. நோயை பற்றி சொல்வதற்கு நோயே இல்லை. முழுமையாக குணமடைந்தவர்கள் ஏறத்தாழ ஒரு 70 விழுக்காடு 70% கம்ப்ளீட் கியூர் கேன்சர் கியூர். அதாவது மத்த நோய்களுக்கும் புற்றுநோய்க்கும் அடிப்படையிலே ஒரு முழுமையாக குணமாகிவிட்டது என்று எதை சொல்வீர்கள் என்று கேட்டால், கேன்சர் கியூர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறோம். அது வந்து ஒரு மருத்துவம் செய்து 5 ஆண்டுகள் அவர்களுக்கு எந்த விதமான பின் விளைவுகளோ,
அல்லது வேறு பிரச்சனைகளோ வரவில்லை என்று சொன்னால் அந்த நோயாளி முழுமையாக புற்றுநோயிலிருந்து விடுபட்டு விட்டார் என்று அர்த்தம். அது உலக அளவில் அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரு டெஃபினிஷன் இந்த கேன்சர் கியூர் என்ற வார்த்தைக்கு. அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் ஓரளவுக்கு ஒரு 70%. அதுவும் இப்பொழுது அதற்கு இன்னொன்று நாங்கள் தீவிரமாக செய்கிறோம். ஏறத்தாழ ஒரு 150 இலவச சிகிச்சை முகாம்கள் இந்த 5 மாவட்டங்களிலே இதுவரை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் கேன்சர். ஆரம்ப கட்டத்தில் புற்றுநோய் எங்களுடைய குறிக்கோளே புற்றுநோய்க்கு மருத்துவம் செய்வது என்பது 2வது இலக்கு. ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் ஆரம்ப கட்டத்தில் முழுமையாக குணப்படுத்த முடியும். ஸ்டேஜ் 1 அண்ட் 2 என்று சொல்லுவோம். ஸ்டேஜ் 3யில் வந்தாலும் கூட கட்டுப்படுத்த முடியும். ஸ்டேஜ் 4 வந்தால் அவர்களுக்கு சரியான மருத்துவம் செய்ய முடியாது. அவர்களுடைய வலி, உபத்திரவங்களை குறைக்கக்கூடிய மருத்துவம் தான் இன்றைய அளவும் இருக்கிறது. முழுமையான குணம் கிடைக்காது. அதனால் நாங்கள் ஆரம்ப கட்டத்திலே புற்றுநோயை கண்டுபிடிக்க என்பதற்காக ஒவ்வொரு கிராமங்களிலும் ஏறத்தாழ ஒரு 130, 140 கிராமங்களிலே இதுவரை இந்த மாதிரி சிகிச்சை முகாம்கள் ஏற்படுத்தி, அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி, அவர்களை இங்கே வரவழைத்து, அவர்களுக்கு பணம் இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அவர்களுக்கு சிகிச்சை உறுதி என்ற ஒரு உத்தரவாதத்தை நாங்கள் கொடுத்ததின் அடிப்படையில் தான் இன்னைக்கு மக்கள் எல்லோருமே அந்த புற்றுநோய்ங்கிற வார்த்தை யாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் உடனடியாக அடுத்த நிமிடம் அது சேலம் புற்றுநோய்க்கு வர வேண்டியது என்று அவர்களே முடிவெடுத்து வரக்கூடியது எங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியது. கண்டிப்பா சார். வீட்டுக்கே தெரியாம ஒருத்தர் வந்து மெடிசின் அப்ளை பண்ணி, ஊரே சேர்ந்து படிக்க அனுப்பலாமா, வேணாமான்னு முடிவு செஞ்சு, நீங்க சக்சஸ்ஃபுல்லா உங்க இந்த நீண்ட நெடும் பயணத்துல வந்து நெறைய மக்களுக்கு வந்து மருத்துவ சேவை ஆற்றிருக்கீங்க. உங்க சேவை இன்னும் பல காலம் வந்து தொடரணும்னு சொல்லி ஐபிசி தமிழ் சார்பா கேட்டுக்கிறோம். நேரம் ஒதுக்கி இந்த ஜேர்னிய பத்தி நெறைய தகவல எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்திற்கு ரொம்ப நன்றி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு உண்மையிலேயே என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களும் சொல்கிறேன். ஏனென்றால் இந்த பேட்டி ஏதோ எங்களுக்கு ஒரு விளம்பரத்திற்கு என்பதாக நாங்கள் கருதவில்லை. இதன் மூலம் இன்னும் உலகளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். சென்னையில் இருப்பவர்கள் கூட சேலத்தை நோக்கி வருகிறார்கள் என்பது முதலேயே நடந்து கொண்டிருப்பது. எங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களாகட்டும் அல்லது நாடாகட்டும், கர்நாடகா, ஆந்திராவாக இருக்கட்டும், சித்தூர் போன்ற பகுதியில் குப்பம் என்ற இடங்களிலிருந்தெல்லாம் இன்னைக்கு வரார்கள். அதனால் அது போன்ற அனைத்து மக்களுக்கும் இந்த மருத்துவம் சென்று அடைய வேண்டும். அந்த நோயை பற்றியான பயம் நீங்க வேண்டும். அவர்களுக்கு முழுமை மருத்துவம் கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் வசதி வாய்ப்பை பற்றி நோக்காமல் மருத்துவம் கிடைக்க வேண்டும். மகிழ்ச்சியோடு அவர்கள் செல்வதை பார்க்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாகத்தான் இந்த ஒரு நேர்முக இது அமைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் மக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். வணக்கம், நன்றி. நன்றி.